அன்பு நண்பர்களே வணக்கம். நாம் ஏன் இன்னும் நினைத்த உயரத்தை அடையவில்லை என்று எப்போதாவது யோசித்தது உண்டா? உண்மையில் ஏழ்மை என்பது நம்மிடம் காசு இல்லாத நிலை அல்ல, அது நாம் மாற்ற தயங்கும் சில பழக்கங்களின் விளைவுதான். உங்கள் வாழ்க்கையை அப்படியே புரட்டிப்படக்கூடிய இந்த உண்மைகளை மட்டும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். முதலாவது, உங்கள் சோம்பேறித்தனம் தான் உங்களின் முதல் எதிரி என்பதை உணருங்கள். அதை வென்றாலே பாதி தூரம் முன்னேறிவிடலாம். இரண்டாவது, பார்த்துக் கொள்ளலாம் பிறகு செய்து கொள்ளலாம் என்று எல்லா விஷயங்களையும் தள்ளி போடுவது இன்றே கைவிடுங்கள். இரண்டாவது, பார்த்துக் கொள்ளலாம் பிறகு செய்து கொள்ளலாம் என்ற எல்லா விஷயங்களையும் தள்ளி போடும் பழக்கத்தை இன்றே கைவிடுங்கள். மூன்றாவது, எதற்கெடுத்தாலும் என்னால் முடியாது, இதற்கு இதுதான் காரணம் என்று சாக்கப்போக்கு சொல்லுவதை நிறுத்திவிட்டு செயலில் இறங்குங்கள். நான்காவது, பொன்னான நேரத்தை சும்மா அமர்ந்து வீணாக்காமல் அதை ஏதேனும் ஒரு பயனுள்ள செயலில் முதலீடு செய்ய பழகுங்கள். ஐந்தாவது, கற்றலை எப்போது நிறுத்தி விடாதீர்கள். அதாவது எதையும் கத்துக்கிறது நிறுத்தவே கூடாது. நம்மளுக்கு வயசாயிருச்சு, நம்ம படிக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு நீங்களாவே உங்களை குறைச்சு இடப்படாதீங்க. தினமும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதுதான் உங்கள் மதிப்பை உயர்த்தும். ஆறாவது, எதை நோக்கி பயணிக்கிறோம் என்ற தெளிவான இலக்கு இல்லாமல் ஓடுவதை தவிர்த்து ஒரு சரியான திட்டமிடலை வகுத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னா அந்த ஊர் பஸ்ல தான் ஏறணும். எங்க போறோம்னே தெரியாம ஏதாவது ஒரு பஸ்ல ஏறி வந்தா நம்ம எப்படி போய் சேர முடியும்? அப்படித்தான் நம்ம வாழ்க்கையும். ஏழாவது, பாதுகாப்பான வட்டத்தில் முடங்கி விடாமல், அதாவது சுகமான இடத்துல அப்படி சாப்பாடு கிடைச்சா போதும் தூங்கிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படி முடங்கிடக்கூடாது. கொஞ்சம் துணிச்சலோட புதிய முயற்சிகளையும் சவால்களையும் எதிர்கொள்ளுங்கள். எட்டாவது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல பாதியை எடுத்து வச்சிடணும். மிச்ச பாதியைத்தான் நம்ம சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தணும், முதலீடு செஞ்சிடணும். அதுதான் நம்ம வறுமையிலிருந்து காப்பாற்றும். ஒன்பதாவது, காலத்திற்கு ஏற்ப உங்கள் திறமைகளை மெருகேற்றிக் கொண்டே இருங்கள். அப்போதுதான் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பத்தாவது, கடைசியா இன்னும் எத்தனையோ இருக்கு. எதிர்மறையாக பேசுபவர்களை தவிர்த்து உங்களை முன்னேற துடிக்கும் நல்ல மனிதரோடு நட்பை பேணுங்கள். எப்ப பார்த்தாலும் டே மாப்பிள்ள இது நடக்காது அது நடக்காது, உன்னால முடியாது என்னால முடியாது, அதெல்லாம் வேற ஆளுகள் செய்ய வேண்டியது, இப்படி தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருப்பானுங்க. உங்களோட திறமையை அடுத்தவே முடிவு பண்ணுவான். அதுக்கு விடாதீங்க. நல்ல மனிதரோட பழகுங்க. எப்பயும் பிஸியா இருக்கிறவங்க கூட பழகுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கெட்ட பழக்கங்களை விடுங்க, சோம்பேறித்தனத்தை விடுங்க. தானா எல்லாமே நடக்கும். முக்கியமானது என்னவென்றால், எந்த ஒரு காரியத்தையும் பாதியில் விடாமல் வெற்றி கிடைக்கும் வரை விடாமுயற்சியோடு தொடர்வது மட்டுமே உங்களை சிகரத்தில் அமர வைக்கும். இந்த சிறிய மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரத்தை கொண்டு வரும் என்பது உறுதி. இது போன்ற பயனுள்ள வாழ்வியல் குறிப்புகளை தொடர்ந்து பெற மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே. வணக்கம்.